هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரபி சிதறில்மா நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய உரையுடைய கருப்பொருள் அகிலத்தாருக்கு அருள்படை. பொதுவாக நம்ம ஒரு மனிதரை இரக்கமுள்ளவர் என்று சொன்னால் அவர் தன்னளவில் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அல்லது தான் சார்ந்த சமூகத்துக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்றெல்லாம் வரலாற்றில் பல மனிதர்களை பற்றி பலவேறு விஷயங்கள்ல அவர்களுடைய இரக்கத்தை பற்றி சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு சுருக்கிவிடும். நபிமார்களும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமாரை அனுப்பிய போதிலும் கூட அவர்களை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் நபியாக அனுப்பவில்லை அல்லாஹ் தஆலா. ஒரு சில நபிமார்களை ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு என்று நபிமார்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரையறை கொடுத்து தான் அனுப்பியிருக்கின்றான். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல யாரை பத்தி சொல்றான் அப்படின்னா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக இல்லா லி ரஹ்மத்துல் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தாருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும், இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும், இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நாம் அருளாகவே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சுப செய்தியை சொல்றோம். நீங்க சாதாரணமான நபி அல்ல, ஒரு அரபு பேசக்கூடிய மக்களுக்கு மாத்திரமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கோ அப்படி அல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமான அருளாக, அவரை ஒரு மெர்சியாக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான். அதனால்தான் அது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா, நமக்கு முத்திரை நபியான நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்தவர்கள் நபிமார்களுடைய தொடர் இருக்குல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்று பல நபிமார்களுடைய வரிசை இருக்கிறது. அந்த நபிமார்களுடைய வரிசையுடைய முடிவாக, முழுமையானதாக, முத்திரை பதித்த நபியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தார். இந்த அகிலங்களுடைய அருட்கொடையுடைய பிழம்பாக பெருமானார் இருக்கிறார்கள். அந்த தகுதி அல்லாஹ் சொல்லக்கூடிய ரஹ்மத்துல் ஆலமீன், நீங்க உலக மக்களுக்கெல்லாம் அருட்கொடை, உலக மக்களுக்கெல்லாம்
அனுப்பியதே ஒரு அருட்கொடை என்பதை, உண்மை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப ஆலமீன் அப்படின்னா என்ன? குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தினந்தோறும் ஓதுறோம். அந்த குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கங்களை நாம் குறைஞ்சபட்சம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தையாவது நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சொல்ல போல ஆலமீன் அப்படிங்கிறான். ஆலமீன் அப்படின்னா இந்த உலகத்தை குறிப்பதல்ல. இந்த உலகம், உலகத்தில் உள்ள ஜீவராசிகள், இன்னும் பிற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அனைத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை, மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள் உள்ளிட்ட எல்லா படைப்புகளையும் சுருக்கமா சொல்லணும்னா அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும். அப்ப இறைவனை தவிர உள்ள அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கியதுதான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியாகிய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிழை பொறுக்க வேண்டுகிறோம் என்று சொல்வதை போல, இங்கே ரஹமத்துல் ஆலமீன் என்றால் அகில உலகத்துக்குமான அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் முக்கியமானது. அந்த 3 விஷயங்களை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால்தான் அவனுடைய ஈமான் முழுமையடையும். ஒன்று தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகத்துவம். இரண்டாவது ரிசாலத் என்று சொல்லப்படக்கூடிய தூதுத்துவம். நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம், ஆனா அல்லாஹ்வோட தூதரை நான் ஏற்றுக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேன் ஆனா முகமதை நான் ஏற்றுக்கல, வேற ஒருவரை என்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் முழுமை பெறாது. அப்ப இது இரண்டுத்துக்குமே அடிப்படை எதுன்னா மறுமை தான். இது ரெண்டுத்துல எப்ப நம்ம உறுதியா இருப்போம்? எப்ப நம்ம அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ்ட்ட மட்டும் உதவி தேடணும், அல்லாஹ் தான் என்னுடைய பாதுகாவலன் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்போம்னா, எப்ப நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்னுடைய தலைவர் என்பதில் உறுதியா இருப்போம்னா, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படலாம், இந்த வாழ்க்கையில எவ்வளவு சிரமப்படலாம், இந்த வாழ்க்கையில எவ்வளவு நோய்வாய்ப்படலாம், ஆனால் அனைத்துக்கும் பொறுமையோடு இருந்தா, அல்லாஹ்வை வணங்கி பெருமானாரை பின்பற்றி இருந்தால் மறுமையில என்னுடைய ரப்பு எனக்கு நித்திய சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் முஸ்லீம்கள் என்ன பண்ணுது, இந்த உலகத்துல எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில ஏன் அவங்க முஸ்லீம்களாக இருக்கிறாங்க? ஏன் முஸ்லீம்கள் பிற சமூகங்களை விட, மற்ற கவுமுகளை விட, மற்ற கொள்கைகளை பின்பற்றுபவர்களை விட முஸ்லீம்கள் ஏன் ஓரளவுக்கு உறுதியா இருக்கிறாங்கன்னா, அவங்க மறுமையை நம்புறாங்க. எந்த சமுதாயம் மறுமையை நம்புவதை விட்டு விடுகிறதோ, மறுமையை நம்புவதில் பலவீனமாக இருக்கிறதோ, அப்ப அந்த சமுதாயத்துடைய நிலைமை இம்மையிலும் பால் போய்விடும். அப்ப அந்த ரிசாலத் என்ற தூதுத்துவத்தின் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலங்களுடைய அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி தன்னை பற்றி சொல்றாங்க. பெருமானாரே தன்னை பற்றி சொல்லும் போது, படைப்புகள் அனைத்திற்கும் பொதுவாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். முஸ்லீம்களுக்கு சொல்லல, முஸ்லீம்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மட்டும் கூட சொல்லல. ரசூலுல்லாஹ் மனிதர்களுக்கு என்று சொல்வதற்கும் பொதுவாக என்பதை சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதவங்க கிடையாது. ஆனா முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கு பொதுவாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம்னா, வரலாற்று நிறைய நாயகர்கள் இருக்கிறாங்க, நிறைய புரட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள், நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேச்சாளர்கள், நிறைய தலைவர்கள். ஆனால் உலக வரலாற்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முக்கியமான இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவமான இடம் என்ன தெரியுமா? நபிமார்கள் கூட சரி, அவங்க வாழும் காலத்திலும் பாராட்டப்பட்ட, வாழ்ந்து இறந்த பிறகும் பாராட்டப்பட்ட ஒரே தலைவர் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அவங்க நபியாக இருந்த போது அவங்களை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் என்ன இல்லை, தயாராக இல்லை. எத்தனையோ நபிமார்கள் அப்படித்தான், எத்தனையோ தலைவர்கள் அப்படித்தான். தலைவர்கள்லாம் இறந்து போன வரையில என்ன பண்ணுவான், அவரை புகழ்வான், அவருக்கு சிலை வைப்பான், அவரை பத்தி பாராட்டு செய்வான். ஆனா உயிரோடு இருக்கும் போது செய்ய மாட்டான். உயிரோடு இருக்கும் போது சில தலைவர்களை புகழ்வான், ஏன்னா நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அவனை புகழ்ந்தா நமக்கு சில உலகத்துல அனுகூலங்கள் கிடைக்கும் என்ற காரணத்தில். ஆனால் மௌத்தான பிறகு அவரை மறந்து விடுவான். ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்த போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் போற்றப்படுகின்ற ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த 100ங்கிற புத்தகத்துல
மைக்கேல் ஹார்ட் வரலாற்றில் பெரிய சாதனை பண்ண நபர்களை பட்டியலிட்டார். அவர் ஒரு முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு கிறிஸ்துவர் அல்லது சில அறிவிப்பு யூதர் என்று சொல்லப்படுகிறார். அவர் யார முதல் இடத்துல வைக்கிறார் கேட்டீங்கன்னா முகம்மது, இரண்டாவது தான் ஐன்ஸ்டீன், மூணாவது தான் ஜீசஸ் கிறிஸ்ட் வர. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு ஈசாவை முன்னிலைப்படுத்தாம ஜீசஸை முன்னிலைப்படுத்தாம முதல் மனிதராக ஏன் முகம்மதை தேர்வு செய்தேன் என்பது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடும். இந்த உலகத்துல ஒரு மனிதர் தலைவராக இருந்திருக்கிறார், போர் வீரராக இருந்திருக்கிறார், தளபதியாக இருந்திருக்கிறார், குடும்ப தலைவராக இருந்திருக்கிறார், சமயத்திலும் இருந்திருக்கிறாரு, ஸ்டேட்ல இருந்திருக்கிறாரு. ஒரே சமயத்தில் போப்பாகவும் சீசராகவும் திகழ்ந்த ஒரே தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. வேற நபிமார்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கல. அப்ப உலகத்துல அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கு என்பது வெறும் தத்துவார்ந்த செல்வாக்கு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்குக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு நலன்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், நபியே நீர் மட்டும் கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் உம்முடைய தோழர்கள் உம்மை விட்டு வெறுண்டோடி போயிருப்பார்கள். ஆனால் நம்முடைய அருளின் காரணத்தினால் நீர் மென்மையானவராக, கடுகடுப்பாக இல்லாமல் சிரிக்கக்கூடியவராக, மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதனாலதான் அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட போது பிலாலுடைய வரலாற்றை பார்த்தோம். பிலால் போன்று எத்தனையோ சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அத்தனை சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகும் ஏன் இந்த மார்க்கத்தில் உறுதியா இருந்தாங்கன்னா இந்த ஈமானுடைய வேகம், பெருமானாரின் மீதான பாசம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களோட நல்லா பழகுவாங்க. அப்ப ஒவ்வொரு சஹாபியும் நினைப்பாரா, இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் அதிகமா பாசமா பழகுறது ஏற்கனவே அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக பாசத்தோடு பழகுவது எங்களிடத்தில் தான் என்று ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு வேறுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் பாசத்தோடு நடக்கக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவங்க எப்படி தைரியத்துல, வீரத்துல மற்றவங்களை விட சிறந்தவர்களாக இருந்தார்களோ, மனிதர்களிலும் மிக சிறந்த கருணை உள்ளவராக, இரக்க குணம் உள்ளவராக, மற்றவர்கள் மீது பரிவு கொண்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். ஒரு சின்ன தீமையை கண்டால் கூட, ஒரு சின்ன பாதிப்பை கண்டால் கூட அதற்காக அழக்கூடியவராக, அதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக, அதற்காக தன்னால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அது என்ன ஹதீஸ்னா, அல்லாஹு தஆலா கருணையாளன், அல்லாஹு தஆலா கருணையாளன், அவன் கருணையை விரும்புகிறான், அவன் கடுமையை விரும்புவதில்லை. இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறானோ, எப்படி அல்லாஹ் தஆலா பிறரின் மீது கருணை பாராட்டுகிறானோ, அதே போலதான் பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பூமியில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள், நீங்கள் பூமியில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். அப்ப அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு நினைக்கிறோம், அல்லாஹ் நம்ம மீது பாசமா இருக்கணும்னு நினைக்கிறோம், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பொருட்படுத்தாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா முதல்ல நாம இந்த உலகத்துல வாழக்கூடிய சக ஜீவராசிகளிடத்துல அந்த மாதிரி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு உண்மை நபி தான். ஆனால் அந்த எழுத படிக்க தெரியாத அந்த நபி இந்த உலகத்துல மிகப்பெரிய படிப்பு படித்தவனும் கூட, பல்கலைக்கழகங்கள் கூட படிக்க வேண்டிய பாடமாக இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, அருமையான ஹதீஸ், நீங்கள் தீமையை கொண்டு அழிக்காதீர்கள், தீமையை நன்மையை கொண்டு அழிங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செய்யறானா, நீங்க அதுக்கு பதில் தீமை செய்யாதீங்க, பதிலுக்கு நன்மை செய்வதன் மூலமாக உங்களுடைய பகைவனாக இருப்பவன் உங்களுக்கு நண்பனாக மாறக்கூடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அழகிய வழிமுறை, தீமையை நன்மையை கொண்டு தடுக்கக்கூடிய வழிமுறை தான் இன்றைக்கு மனித சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா உலகத்தில் பார்க்கிறோம்,
எல்லா இடங்களிலும் மோதல், எல்லா இடங்களிலும் சண்டை, எல்லா இடங்களிலும் சச்சரவு, சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிறந்த குழந்தைகளை கூட கொல்லக்கூடிய நிலை. அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா முதல்ல அடிப்படையான விஷயம், நாம் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள், ஏன் உயிரினங்கள், மற்ற ஜீவராசிகள் அனைவரிடத்திலும் முதல்ல கருணையோடு இருக்க வேண்டும், முதல்ல இரக்கத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலங்களுடைய அருட்கொடை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதாக சொல்லிக்கிறோம். ரசூலுல்லாஹ் தான் நம்முடைய தலைவரும் சொல்லிக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ்காக உயிரை கொடுப்பதற்கு தயாருங்கிறோம். நம்ம உயிரெல்லாம் கொடுக்குவானா? குறைஞ்சபட்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில மற்றவர்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்காக பாவப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்காக கொஞ்சம் பச்சாதப்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா காலகட்டங்களும் உண்மையிலே இந்த மனித சமூகத்துக்கான ஒரு அருட்கொடை. அதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ரசூலுல்லாஹ்வுடைய வருகை இருக்க அதுவே ஒரு அருட்கொடை தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாம நபிமார்களிடத்தில் வாக்குறுதி வாங்கினோம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன்ல இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்றான்? நாம வாக்குறுதி வாங்கணும். யார்கிட்ட? நபிமார்கள். நபிமார்கள் யாரு? இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் நபிமார்கள். என்ன வாக்குறுதி வாங்கணும்? அல்லாஹ் தஆலா வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களிடம் இருக்கக்கூடியது, அதாவது உங்களுக்கு என்னென்ன வேதம் கொடுத்தோமோ, உங்களுக்கு என்ன அறிவுரைகள் கொடுத்தனோ, இதையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் உங்களிடத்தில் வரும்போது அவரை நீங்கள் உண்மையாக ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்வீர்களா என்று நாம் கேட்டபோது உதவி செய்வோம், இந்த வாக்குறுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நபிமார்கள் வாக்குறுதி அளித்தார்கள். இந்த வாக்குறுதிக்கு நானும் சாட்சியாளனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் பத்தி குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹோட வருகை இதற்கு உங்களுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு நபி வருவார். அந்த நபி உங்களுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதை உண்மைப்படுத்துவார். அந்த நபியை நீங்க ஏத்துப்பீங்களா? அந்த நபியுடைய செய்தியை உண்மைப்படுத்துவீர்களா என்று வாக்குறுதி கேட்டபோது எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு நான் சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அதே போல குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது மரியமுடைய புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது கிறிஸ்துவர்களால் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை, எனக்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத்துடைய வேதத்தை உண்மைப்படுத்தியவனாகும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது தௌராத். அந்த தௌராத்தை உண்மைப்படுத்துறேன். எனக்கு பின்னர் அகமது என்று பெயருள்ள ஒரு தூதர் வருவார் என்று நன்மாராயம் கூறுகிறேன். இது பைபிள்லயும் இருக்கு, குர்ஆன்லயும் இருக்கு. எனக்கு முன்னால் உள்ள தௌராத்தை உண்மைப்படுத்துகிறேன், எனக்கு பின்னால் அகமது என்று ஒரு தூதர் வருவார் என்ற ஒரு நன்மாராயத்தையும் கூறுகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதியை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப குர்ஆனுடைய செய்தியுடைய அடிப்படையில இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நமது ஒப்பற்ற தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே மனித குலத்திற்கான ஒரு மிக பெரும் அருட்கொடை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரசூலோட பேரை பாருங்களா, பேரே ஒரு அருட்கொடை தான். அவருடைய பேர் முகம்மது. முகம்மதுனா என்ன அர்த்தம் அரபில? முகம்மதுனா புகழப்பட்டவர். முகம்மதுனா புகழப்பட்டவர். அல்லாஹ் சில பேருக்கு வேணா பேர் வைக்க கூட சம்பந்தம் இல்லாம பேரா இருக்கும். சில பேருடைய பேருக்கும் அவங்களுடைய செய்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பெருமானுடைய பெயர் அவருடைய குணத்தோடு ஒத்துப்போகிறது. அவருடைய பெயர் முகம்மது, புகழப்பட்டவர். இன்னொரு பெயர் அவருக்கு அகமது. அகமது என்றால் இறைவனை புகழ்பவர். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அல் மாஹி. அல் மாஹினா குஃப்ரை அழிக்கக்கூடியவர். அல் ஹாஷிர். அல் ஹாஷிர்ங்கிற பேர் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மறுமையில ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகுதான் எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு மத்தியில குறைந்த வார்த்தைகளை கொண்டு ஆனால் நிறைவாக பேசக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுலன்னா பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சிலேயே ரொம்ப பெரிய பேச்சு எதுன்னு கேட்டீங்கன்னா ஹஜ்ஜத்துல் விதா தான். ஹஜ்ஜத்துல் விதால அவங்க பேசின பேச்சு
நம்ம இப்போ சாதாரண பேசுகிற ஜும்மா பயான் அளவுக்கு தான் இருக்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் மணிக்கணக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசியதே கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி பேசுவதை தடுத்தார்கள். ஒரு ஆள் சடைவடைகிற அளவுக்கு சோர்வாகிற அளவுக்கு ஒரு ஆள் மாட்டிட்டான், முடிஞ்சு நீங்க நமக்கு தெரிஞ்சுதான் அவனுக்கு இறக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு பேசி அவனை அதுக்கப்புறம் உங்க பக்கமே வரவிடாம பண்ணிடாதீங்க. அவனால் என்ன எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்கிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை கண்டால் எதிரிகள் பயப்படுவார்கள். ரசூலுல்லாஹ்க்கு படை இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஆதரவாளர்கள் இல்லை. பதில் போர்லையும் சரி அதுக்கு முன்னாலேயும் சரி மக்காவில் முதல் 13 வருஷம் ரசூலுல்லாஹ் இருந்தபோது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூட ஆள் இல்லை. ஆனா எந்த சூழலும் ரசூலுல்லாஹ் மற்றவங்களை பத்தி பயந்ததில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள் தான் பயந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அபூஜஹல் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னு உடனே அபூஜஹல் அவங்க மேல ஒட்டகத்தினுடைய அந்த குடலை போட வந்தான். குடலை போட வந்தபோது தடார்னு விலகிறான். மற்றவங்க கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, ஏன் விலகிற? இல்லை, என் முன்னால் ஒரு வானவர் தோன்றினார், நான் மட்டும் போயிருந்தா என்னுடைய கதி அதோ கதி தான். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு பிசிக்கலா எந்த பாதுகாப்பும் இல்லை என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் காரணத்தினால் பெருமானாரை பற்றி ஒரு அச்சத்தை, ஒரு மதிப்பை எதிரிகளுக்கு வைத்திருந்தார். அதே போல யுத்தத்துல சண்டையில கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதிக்கப்பட்டன. இதுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு அந்த அனுமதி இல்லை. அதே போல முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரசூலோட உம்மத்துக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்கள் எங்கு போனாலும் எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம். இந்த குறிப்பிட்ட இடம் கிடையாது, தூய்மையான எந்த இடத்திலும் தொழுது கொள்ளக்கூடிய அந்த சிறப்பு அனுமதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய கவுமுகளுக்கு கிடையாது. அது நம்முடைய சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. 5வது விஷயம் என்னன்னா, நபிமார்களுடைய வருகை நிறைவு செய்யக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அனுப்பப்படக்கூடிய ஒரே இறை தூதர் ரசூலுல்லாஹ் தான். எந்த அளவுக்குன்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உமர் ரலியல்லாஹு வராங்க, வந்துட்டு யார் ரசூலுல்லாஹ் தௌராத்துடைய வேதத்தை எடுத்து கட்டுறாங்க. இதுல சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. தௌராத்துக்கு அது இறைவனுடைய வேதம், அது வேற மனிதர்கள் எழுதியது கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு சொல்றாங்க. என்ன கோபப்படுறாங்க? முகலாம் சிவந்து போயிடுது. அவங்க சொல்றாங்க, இந்த தௌராத் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த மூசா இன்று உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னை தான் பின்பற்ற வேண்டியிருக்கும். தௌராத் இருக்கலாம், இஞ்சில் இருக்கலாம், சபூர் இருக்கலாம். எப்போது குர்ஆன் வந்ததோ, எப்போது குர்ஆன் இறக்கப்பட்டதோ குர்ஆனை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். குர்ஆனுக்கு முன்னுள்ள வேதங்கள் வந்திருக்கிறது, அது அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்பதை நம்புவது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. அதை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு எந்த சமூகமாக இருந்தாலும், நீங்கள் எந்த கௌமுகளாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரே மறை திருக்குர்ஆன் மட்டும்தான். அப்ப இதுவும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய சிறு பிராயம் இருக்குல்ல, இந்த வாலிப பருவம், நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால், நபியாக 40 வயசு தான் உங்களுக்கு தெரியும் தான் நபீன். அவங்களுக்கு நபீன்றது 40 வயசுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு என்ன பண்ணது தெரியாது. எனக்கு தெரியாத காரணத்தினால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி பிடித்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் நபிதான் ரசூல் என்ன பண்ண ஓதல. ரசூலுல்லாஹ் நான் ஓத தெரிந்தவன் அல்ல, திருப்பி ஓதுவீராகன்றாங்க. நான் ஓத தெரிந்தவன் அல்ல. 3 முறை சொன்ன பிறகுதான் ஓதுவீராக என்று சொன்ன பிறகு அந்த வசனங்களை ஓதுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சிறு பிராயத்துல அவங்க பெரிய தந்தை அபூ தாலிப் என்ன பண்றாங்க, சிரியாவுக்கு ஷாமுக்கு போறாங்க வியாபாரத்துக்காக. வியாபாரத்துக்கு போகும்போது அவருக்கு பல குழந்தைகள் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் விட்டு தன்னுடைய சகோதர மகனான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து போறாங்க. அப்ப அபூ தாலிப் போறக்கூடிய அந்த பிராண கூட்டம் பாத்தீங்கன்னா பஸ்ராங்கிற ஒரு இடத்தை அடையுது. ஈராக்கில் இன்றைக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்ரா. இப்ப இந்த பஸ்ராங்கிற ஊரை போன பிறகு அவங்க நார்மலா அந்த பயணத்தில் போறவங்க பல நாட்கள் போவாங்க, சில வாரங்கள் போவாங்க. போறதுக்குள்ள ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை தங்கி போவாங்க. அப்பதான் இரவு நேரத்தை கழிக்க முடியும். அந்த மாதிரி பஸ்ராவோட அவங்க வளமையாக தங்கக்கூடிய ஒரு இடத்தை தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ அறிஞர் பஹீரா என்பவர் இருப்பார். அவர் இவங்களை பார்ப்பாரு, சலாம் சொல்லுவாரு, பேசுவார், போயிடுவார். பெருசா என்ன பண்ண மாட்டாரு, கண்டுக்க மாட்டார்.
ஆனால் அன்றைக்கு பஹீரா பெருமானாரோடு சென்ற போது அவர் இவர்கள் விழுந்து விழுந்து என்ன பண்றாரு, உபசரிக்கிறார், ரொம்ப கவனிக்கிறார். தலைப்பு நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம், எல்லா டைமும் கண்டிக்கவே மாட்டாரு, இந்த டைம் விழுந்து விழுந்து உபசரிக்கிறாருன்னு உடனே பஹீரா சொல்றாரு, நான் உங்களை எல்லாருக்கும் விருந்து கொடுக்க ஆசைப்படுறேன், நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்துடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க கூட்டத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், அடிமை முதல் எஜமானர் வரைக்கும் அனைவரும் என்னுடைய விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பஹீரா அவங்களை வேண்டுறார். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த சரக்கு இருக்குல்ல, சரக்குக்கெல்லாம் காவலரா ரசூலுல்லாவை நியமித்து விட்டு மீதி எல்லாரும் பஹீராவோட அழைப்பை ஏற்று போறாங்க. அங்க பஹீரா எல்லாரும் வரவேற்றுட்டு சுத்தி முத்தி பார்க்கிறார். அவரு யாருக்காக அந்த விருந்து வச்சாரோ அவரை தவிர மீதி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவர் சுத்தி முத்தி பார்த்த பிறகு கேட்கிற, என்ன சுத்தி முத்தி பாக்குறீங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல யாரோ மிஸ் ஆகுறாங்க, ஒரு சின்ன பையன் அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டான், சரக்குக்கு பாதுகாவலரா வச்சிருக்கிறோன்னு உடனே பஹீரா சொல்றது, இல்லை அவரும் வர வேண்டும். சொல்ல போனால் இந்த விருந்தோம்பலே அவருக்காகத்தான், அவர் சின்ன பையன்லாம் இல்ல, அவர் உங்களுடைய பெரிய ஒரு இறைவனுடைய தூதராக வருவார் என்று சிறு வயதிலேயே நபியாக ஆவதற்கு பல வருடங்களுக்கு முன்னாலேயே பஹீரா என்ற அந்த கிறிஸ்துவ துறவியின் காரணத்தினால், ஏன்னா அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க பெருமானார் வருவதற்கு முன்னால் இவருடைய பொருட்டால் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக அந்த துறவிகள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அதாவது யூதர்கள் கூட பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய தேசம் என்னது, ஷாமுடைய தேசம். அவங்க சம்பந்தமே இல்லாம மதீனாவுடைய யூதர்கள் இருந்தாங்க. எதுக்காக மதீனாவுடைய யூதர்கள் இருந்தாங்க, ஏன்னா அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பின்னால வரக்கூடிய தூதர் எத்ரிபில் தான் வருவார். அப்ப அதற்காகத்தான் அந்த நபியை பார்த்துக்கணும், அந்த நபியை பார்த்து நம்ம ஈமான் கொண்டு முதல்ல நம்ம வெற்றி அடையணுங்கிற காரணத்தினால என்ன பண்ணாங்க, யூதர்கள் அந்த மதீனாவோட இருந்தாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ் வந்து இசாக் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்துல வராம இஸ்மாயிலுடைய வம்சத்துல வந்ததுனால பொறாமையின் காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. அப்ப அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் வரப்போகக்கூடிய நபியின் மூலமாக எங்களுக்கு வெற்றியை தா என்று நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, துவா செய்வாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாலேயே ஓதிய ஒருவர் தான் இந்த பஹீரா. இப்ப சிறு வயதிலேயே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால், நபியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களால் நேசிக்கப்பட்டார்கள். அல்லமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர், அவர் உண்மையாளர். யாராவது ஏதாவது பொருள் வாங்க போனா இவரிடத்தில் நம்பி கொடுத்து விட்டு சொல்வார்கள். அவர் சிறு வயதிலேயே இறைவன் அடையும் ஒரு அருட்கொடையாக அந்த ஒட்டுமொத்த மக்கத்து சமூகத்திலேயே பெருமானாரை கொண்டு ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் யாரும் இல்லை நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால். அதனாலதான் காபாவை இடித்து கட்டக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு பத்திய பிரச்சனை வந்த போது ஒரு ஆளை வச்சு மத்தியஸ்தம் பண்ணணும், காலையில யாரு முதல்ல வராங்களோ அவங்களை கொண்டு மத்தியஸ்தம் செய்யலாம்னு சொல்லக்குள்ள யாரு வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் தான் வந்தாங்க, முகம்மதே வந்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே அந்த மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக நம்பிக்கைக்குரியவராக அல்லாஹ் தஆலா அந்த சிறு வயதிலேயே அந்த அருட்கொடையை கொடுத்தார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வாலிப பருவத்திலும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் போலி தெய்வங்கள், அவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவை என்ற கருத்தை சொன்ன போது முதல்ல மக்கத்து குறைஷிகள் ஏத்துக்கவே இல்லை. யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தீங்களோ, யாரெல்லாம் பண்ணையாளர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்தினார்களோ, யாரெல்லாம் முதியவர்களாக இருந்தார்களோ யாருமே ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டது முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் தான். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களை தான் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தி இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 விஷயங்களுக்கு முன்னால் நீங்கள் 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வேலை வருவதற்கு முன்னால் உங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வறுமை வரும் முன்னால் உங்கள் செல்வ நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு முதுமை வருவதற்கு முன்னால் உங்கள் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நம்முடைய குழந்தைகள் மீது யார் கருணை காட்டவில்லையோ, நம்முடைய முதியோர்களை யார் மதிக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கணும்,
சின்ன பசங்கலாம் நம்ம அவங்க நமக்கு வரட்டும், அவங்கள நம்ம வந்து மதிக்கிறது இல்லை. ரசூல் என்ன சொல்றாங்க, முதியவர்களுக்கும் கருணை காட்டுங்கள், உங்கள் இளைஞர்களுக்கும் இரக்கம் காட்டுங்கள், உங்கள் சிறுவர்களிடத்தில் என்ன பண்ணுங்க, இரக்கம் காட்டுங்கள். அப்படி யார் காட்டவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இதுக்கு முத்தாய்ப்பாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த இன்றைய உரையை முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு கிராமவாசி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு கிராமவாசி என்ன பண்றாரு, காபத்துல்லாஹ்வுக்கு வரார், பள்ளிவாசலுக்கு வரார். பள்ளிவாசலுக்கு வந்து சிறுநீர் கழிச்சிடுறாரு. உடனே கூட இருக்கிறவங்க அவனுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. எந்த இடத்துல வந்து என்ன காரியமா பண்றாரு, நபி தோழர்லாம் அடிக்க போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் அவரை அமைதிப்படுத்தி, மக்களை அமைதிப்படுத்தி, முதல்ல அவர் போக கொடுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு அவர் சிறுநீர் கழித்த பிறகு ரசூலுல்லாஹே ஒரு வாளியில தண்ணி கொண்டு வர செய்து அதை சுத்தப்படுத்தி விட்டு பின்பு அந்த மனிதருக்கு நளினமாக எடுத்து சொன்ன போது அந்த மனிதர் அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் அவரை பார்க்கணும். எப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, அவங்க எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஜீவராசிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் மீதும் அவங்க வந்து கருணை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது கூட முஸ்லீம்களுக்கு ஒரு ரஹமத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையில ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லுங்க எதுக்கு சொல்றேன்னா, அதற்கான கூலிகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய ஒரு சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே இந்த உம்மத்துக்கான அருட்கொடை. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றக்கூடிய நாமளும் பிற சமூகத்தினர் மீது, நம்முடைய பிற முஸ்லீம்களின் மீது, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது கருணை கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக இந்த ரஹமத்துல் ஆலமீனை உண்மையாகவே வாயாலும் வாழ்விலும் பின்பற்றக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன்.